அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஜெர்மனி சென்றிருக்கக்கூடிய சூழலில் அங்கு நடைபெற்று வரக்கூடிய முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரை நிகழ்த்தியிருக்கிறார். ஐரோப்பாவில் தொழில்துறையில் ஜெர்மனி முதுகெலும்பாக இருப்பதாகவும் அவர் உரையில் பேசியிருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை இப்போது பார்க்கலாம். டிஆர்பி ராஜா அவர்களே, ஸ்டேட் செக்ரட்டரி திரு பால் ஹலர் அவர்களே, என்ஆர்டபிள்யூ குளோபல் சிஇஓ திரு பெலிக்ஸ் அவர்களே, இசட்எஃப் குரூப்பை சேர்ந்த பேராசிரியர் டாக்டர் பீட்டர் அவர்களே, பிபிஎம்டபிள்யூ டைரக்டர் திரு ரெய்னால்ட் அவர்களே, இந்திய தூதரக அதிகாரி திரு விவாதிகாந்த் அவர்களே, தமிழ்நாடு அரசினுடைய செயலாளர்கள் திரு அருண்ராய் ஐஏஎஸ் அவர்களே, திரு தாரேஸ் அகமது ஐஏஎஸ் அவர்களே, ஜெர்மனி உள்ளிட்ட ஐரோப்பிய நாட்டை சார்ந்திருக்கக்கூடிய முதலீட்டாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். குடன்பாகன் ஹலே. என்னோட முதல் ஜெர்மனி பயணத்தில், அதுவும் இந்திய என்ற மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் இருக்க தமிழ்நாடு மாநிலத்தோட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக இந்த முதலீட்டாளர் சந்திப்பில் பங்கெடுக்கிறதுல பெருமையாக நான் நினைக்கிறேன். பெரும் மகிழ்ச்சியோடு உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன். உலகின் முன்னணி தொழில் வல்லரசுகளில் ஒன்றாகவும் நவீன உற்பத்தி, துல்லிய பொறியியல், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, மோட்டார் வாகன தொழில்நுட்பம் ஆகியவற்றில் வலிமையோட ஐரோப்பாவின் முதுகெலும்பாக இருக்கிற ஜெர்மனிக்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நான் பெருமையடைகிறேன். தமிழ்நாட்டை பற்றி உங்களுக்கெல்லாம் சொல்லணும்னா, தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே 2வது பெரிய பொருளாதாரம். இந்தியாவிலேயே அதிகமான டபுள் டிஜிட் பொருளாதார வளர்ச்சியையும் உற்பத்தித்துறை வளர்ச்சியையும் அடைஞ்சிருக்கக்கூடிய ஒரே மாநிலம். இந்தியாவிலேயே அதிகப்படியாக 48 விழுக்காடு நகர்மயமான மாநிலம். அதிக அளவிலான தொழிற்சாலைகளும் பணியாளர்களும் இருக்கக்கூடிய மாநிலம். சீகன்பால் என்கிற ஜெர்மனியர் 18ஆம் ஆண்டு நூற்றாண்டிலேயே தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழை கற்று இந்தியாவிலேயே முதலாக பைபிளை தமிழில் மொழிபெயர்த்து அச்சிட்டார். தமிழின் பெருமையை அவர் சொல்லியிருக்கிறார். ஜெர்மனி போலவே தமிழ்நாட்டுக்குன்னு பெரிய வரலாறும் பாரம்பரியமும் இருக்கு. தமிழும் ஜெர்மனும் உலகின் பழமையான மொழிகளில் முக்கியமானவை. தமிழுக்குன்னு மிகப்பெரிய இலக்கிய தொன்மையும் மரபும் இருக்கு. 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இரும்பின் பயன்பாடு தமிழ் நிலத்தில் இருந்ததற்கான ஆய்வறிக்கைகள் இருக்கு. இப்படிப்பட்ட மாநிலத்தில் தொழில் தொடங்க உங்களை எல்லாம் நான் அழைக்கிறேன். ஜெர்மனி மேலே எனக்கு என்ன ஈர்ப்புனா, உங்களுடைய பண்பாடு, தொழில் நுணுக்கம், புத்தாக்க வலிமை போன்றவை வேப்பை ஏற்படுத்துது. உங்களுடைய கலையுணர்வை ஒவ்வொரு கட்டடத்திலையும் தெருக்கள்லையும் பார்த்து நான் ரசிக்கிறேன். பியூட்டிஃபுல் லேண்ட்ஸ்கேப், வைப்ரண்ட் கல்ச்சர், இதுதான்